இந்த ஒன்றிய அரசுங்கிறது 12 வருஷமா ஒரு ஓட்டு மிஷின் மூலம் ஒரு மோசடி பண்ணி தான் ஆட்சியில் உட்கார்ந்துருக்காங்க. தகுதியானவர்கள் கிடையாது. புரியுதுங்களா? காட்டு விலங்காண்டிகள் ஆட்சி தான் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், குடியரசு ஏற்றுறாங்க. ஒரு கொடி ஏற்றப்படுது ஒரு ஊரில். அதில் நிர்வாண சாமியார்கள் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு குழந்தைகள் முன்னாடி மக்கள் முன்னாடி ஜனகண பாடப்படுது, கொடியேற்றுறாங்க. அந்த நிர்வாண சாமியார்கள் முன்னிலையில் இது நடக்குது. அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய ஒரு பைத்தியக்காரத்தனம். இதை நீங்கள் மதத்தோட சம்மந்தப்படுத்துவீங்களா? இதே ஒரு மனுஷர் வழிக்கானோ ஒரு பொழிலனோ எழிலனோ வேற சட்டை இல்லாமல் கொடியேற்றினா கூட இது அவமதிக்கிற செயல் அப்படின்னு சொல்லி வழக்கு போடுவீங்களா மாட்டீங்களா? இது ஒரு விலங்காண்டிகளுக்கான ஆட்சி தானே. இதைத்தான் 50 வருஷம் முன்னாடியே பெருஞ்சித்திரனாரோட இதில் இதுக்கு பதில் இருக்கு பாருங்க. நீங்கள் கேட்டதுக்கு ஒரு அரசு இருக்க வேண்டும் நான் சொல்லலை. இந்த பெருஞ்சித்திரனார் அப்போவே அவரோட இதில் தென்மொழியில் சொல்லியிருக்காரு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது ஒன்று அல்லது பல மக்கள் பகர்வாளர்களால் ஆளப்பட வேண்டும். There must be thirdly be a government that is one or more persons who are the representatives of the people and rule according to the law of land. An anarchistic community is not a state. An anarchistic community is not a state. அதாவது காட்டு விலங்காண்டி கும்பலால் ஆட்சி செய்யப்படுவது நாடு என்று கருதப்பட மாட்டாது. இது ஒரு காட்டு விலங்காண்டி கும்பல் மதவெறியை தூண்டிவிட்டு நாட்டை நாசமாக்கி என் தமிழர் இனம் என் நாடு. இதை விடுங்க, குமரிக்கண்டம் பகுருளியாரால் பிரிக்கப்பட்ட குமரிக்கண்டம் லெமோரியா கண்டம்னு சொல்லுவாங்க. அங்கேயும் ஆய்வுகள் நடத்தணும். தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்போ இதுக்கான இவங்களோட மோசடித்தனத்தை பார்த்துக்கிட்டு தான் நெல்லையில் புறணையில் அருங்காட்சியகம் அமைச்சு இங்கேருந்து எங்கேயும் அனுப்ப விடாமல் தமிழ்நாடு தொல்லியல் துறை மிக சீரும் சிறப்போடும் பாதுகாத்து வருது. அதுக்கு முதல்வருக்கு நன்றி சொல்கிறோம். அதே வேளையில் இவங்க வெளியிடாட்டி தமிழ்நாடு அரசு தன்னிச்சையாக நடுவண் அரசு கொடுக்கணும்னு உட்காந்துருக்கிறது மயிலேனாலாம் இறகு போடாது. இது ஒரு அளவுக்கு தான் நாங்கள் பொறுக்க முடியும். மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிற அறிஞர் அண்ணாவின் அந்த கோரிக்கை இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்பவே அண்ணா சொன்னதுதான். அது அந்த இதில் இருந்து இப்போ வந்து போகிற போக்கெல்லாம் குரங்கு கையில் பூமாலையை கொடுத்துட்டு நாங்கள் தவிக்கிற மாதிரி இந்த நாடு குட்டிச்சவராயிட்டு இருக்கு. எல்லா செல்வங்களும் எடுத்து நோண்டிட்டான். தமிழ்நாட்டில் செங்கமலை சேலத்துக்கு கீழே அங்கங்கே இருக்கிற மலைகள் கனிமங்கள் அற்புதமான பயங்கரமான வேதாந்தா அதானி இந்த மாதிரி ஆளுகளுக்கு கொடுத்துருவான். இப்போ நாடு ஃபர்ஸ்டாக இருக்குன்னு சொல்லுவான். சோமாலியா மாதிரி தோண்டி 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 எல்லாம் நாசமாக்கி போட்டு பிச்சை எடுக்க விட்டு போட்டு கோவணத்தையும் உருவிட்டு போயிடுவானுங்க. இவனுங்க பாரத மாதா கி ஜெய்ன்னு சொல்லுவானுங்க. காட்டு விலங்காண்டி கும்பல். நான் சொல்லிட்டு இருந்தது இந்த தொன்மையை கீழடை ஆய்வறிக்கை உடனடியாக நடுவண் அரசு வெளியிட வேண்டும். உடனடியாக வெளியிடணும். இதில் ஒரு நாள் கூட தாமதிக்க கூடாது. அறிக்கையை தாக்கல் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. நீ இதை திருத்தம் கொடு, அதை பண்ணு, இதோட சம்பந்தப்படுத்துன்னு ஒரு வார்த்தையை சொன்னால் ரொம்ப கேவலமாக இருக்கும். அது போன்ற நடவடிக்கை செய்யுது. அதற்கு அடுத்து இந்த பகுருளியாறு குமரிக்கண்டம் அங்கே ஆய்வு நடத்தப்படணும். நீர்மூழ்கி கப்பல்கள் வச்சு அது இதுவரைக்கும் ஏன் செய்யலைன்னு தெரியல. உள்ள நகரங்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டரில் நகரங்கள் புதஞ்சு கிடக்கு. நம்ம கட்டிடங்கள் 5000 6000 அதுக்கு முன்னாடி வருஷங்கள் வாழ்ந்தது. மிகப்பெரிய ஒரு ஆளி பேரலையிலையோ இதனோட இதில் ஒரிசா பாலு பாவம் இறந்துட்டார். கடலியல் ஆய்வாளர் தான் உயிரை கடைசி நாள் வரைக்கும் அதுக்காக அர்ப்பணித்தார். அவர் கண்டுபிடிச்சி எல்லாம் சுமேரியா கண்டம் அந்த பக்கத்தில் இந்தோனேசியா மடகாஸ்கர் வரைக்கும் உள்ள பல பல குட்டி தீவுகள் எங்கள் மூதாதையர்கள் நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்த இடம் அப்படியே கிடக்குது மூழ்கி. நாங்கள் அது மேலே நின்றுக்கிட்டு இந்த அளவுக்கு நாங்கள் அவமானப்படுத்தப்படுறோம். அதை இந்திய அரசு எங்கெங்கேயோ இது விடுது, எங்கெங்கேயோ ராக்கெட் விடுது. செவ்வாய் கிரகத்துக்கு போகிறேங்கிறான். ஒரு வெங்காயமணி பண்ண வேணாம். நீர்மூழ்கி கப்பல்கள் கொண்டா இங்கே ஆய்வறிக்கை நடத்து, கீழே போய் ஷூட்டிங் நடத்தலாம், 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்தலாம்.
அந்த அளவுக்கு எல்லாம் வந்துருச்சு. நீ கப்பலில் கீழே போயிட்டு கல்யாணம் நடத்துகிறாங்க, எங்கெங்கேயோ போய் ஆகாயத்தில் பண்ணுறாங்க. கீழே அந்த படங்கள்லாம் பார்த்தா அந்த டைவர்ஸ் அந்த கடலில் போய் உள்ள முத்து குளிச்சுட்டு வருவாங்களே, அந்த தொழிலாளர்கள் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கும். இங்கே டெவலப் பண்ணலாம். ஏண்டா அதில் முழுக்க தமிழர் நாகரிகம் புதஞ்சிருக்கு அப்படின்னு ஒரே காரணத்துக்காக கவனம் இல்லாமல் இருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சருக்கு இதை வேண்டுகோளாக வைக்கிறோம். உடனடியாக தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு இந்திய அரசு 10,000 கோடிக்கு மேலே கொடுக்கணும். எங்கெங்கேயா தூக்கி கொடுக்குறானே, இதெல்லாம் ஒரு பணமே இல்லையே. அவன் அதானிக்கு தூக்கி எல்லாத்தையும் காலடியில் கொட்டுறானே. அங்கே அகழ்வாராய்ச்சி தோன்றான். நார்த் இந்தியாவில் 6-7 இடங்களில் தோண்டப்படுது, பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் கேட்குற எந்த ஆதாயமும் மத சம்பந்தமான ஒரு மசரும் ஒரு சருகும் கிடைக்கல. இங்கே கிடைக்கிது, அதை மதிக்க மாட்டேங்கிறாங்க. இனிமேலும் பொறுக்க முடியாது. கீழடி ஆய்வை தொடர்ந்து இதில் 0.3% தான். நாங்கள் தெரிந்த அளவு 0.34 விழுக்காடு தான் இப்போ வெளிவந்திருக்கு. இன்னும் ஆய்வு செய்யணும். எல்லாம் ரியல் எஸ்டேட்காரங்க. இவ்வளவு ஏன் ஒரு பல்லாவரம் நீங்கள் பக்கத்தில் இருக்க ஊர், அந்த ஊரில் தான் உலகின் முதல் ஒரு அது என்ன தொழில் நகரம்னு முதல் ஒரு தொழில் நகரமாக, அது உலகத்தின் சரித்திரத்தில் முதல் தொழில் நகரமாக சரித்திரத்தில் இங்கிலீஷ்காரன் எழுதி வச்சிருக்கான். இப்போ எல்லாம் அந்த ரியல் எஸ்டேட்காரங்க இந்த ஆர்மி இதெல்லாம் ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கே என்ன பொருள் கல் அதாவது ஸ்டோன் ஏஜ்னு சொல்கிற இதில் இந்த கோடாலி இருக்குது பாருங்கள். 5000-10,000 வருஷங்களுக்கு முன்னாடி சரித்திரம் வெளிநாட்டுக்காரன் எழுதி வச்சிருக்கான். ஆண்டுட்டு போனவன் அழகாக கோடாலி கல்லுலேயே செஞ்சு அதுக்கு காப்பு பண்ணி அதான் அந்த ஸ்டோன் ஏஜ் ஹிஸ்டாரிக்கில். அது இன்னமும் அங்கே அதுக்கான தொழில் எச்சங்கள் இருக்கின்றன. அதை வச்சு அங்கே ஒரு சிறிய மியூசியம் அமைக்கணும். உலகின் முதல் தொழில் நகரமே இந்த பல்லாவரி நம்ம கண்ணுக்கு எட்டி தூரத்தில் கண்டுக்காமல் இருக்கும். அது மாதிரி இந்த குமரி கண்டம், இந்த லெமோரியா கண்டம்னு சொல்லப்படுறதில் உடனடியாக இந்திய அரசு உடனடியாக அங்கே ஆய்வகங்களை அனுப்பிச்சு அந்த எல்லா கிரெடிட்டும் தமிழ்நாட்டுக்கு வரணும். தமிழ்நாட்டை சார்ந்ததாக அது இருக்கணும். எடுத்து நீங்கள் எங்கேயும் எடுத்துகிட்டு போக விட மாட்டோம். இங்கே ஏகப்பட்ட லட்சம் கோடிகள் எவ்வளோ வருமானம் வரத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா புதைந்து கிடக்குது. அரண்மனைகள், கட்டிடங்கள். பாண்டிச்சேரியிலேருந்து 20 கிலோமீட்டரில் 22 கிலோமீட்டர் 8 மீட்டர் உயர 7 மீட்டர் உயர சுவர்கள். அதில் தூண்கள் இருக்குது. அதாவது லைட் ஹவுஸ் இந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்கான் பாருங்க. அந்த தூண்களுக்கு இடையில சீனா பெருஞ்சுவரை விட பெரிய சுவர். ஒட்டகம் நடந்து போயிருக்கு, ரெக்கார்டுகள் இருக்கு, கல்வெட்டுகள் இருக்கு. நடந்து போய் அதில் சந்தன குச்சிகள், சந்தன கட்டைகளை தான் அந்த லைட் ஹவுஸில் எரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏண்டா அது மணக்கும், ஊர் நகரம் எல்லாம் அது மணக்குது. அப்படி பாதுகாத்து அப்படி ஓகொண்டு வாழ்ந்த சரித்திரம் காலடியில் புதஞ்சு கிடக்கு. அதெல்லாம் நீ மீட்க மாட்ட. அங்கே போய் நீ மத ரீதியாகவே பண்ணிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இந்த ஈனத்தனமான வேலையை செய்து முன்னேற விடாமல் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் பேசுறது ரெக்கார்டாக தான் மைக் இருக்கா? கேளுங்க. கமலஹாசன் ஆமாம் கேட்டேன். ரொம்ப தெளிவாக நல்லா தான் பேசியிருக்கார். அற்புதமான பேச்சு. நான் கமலின் பேச்சை ஆராதிக்கிறேன். அது பெரியார் பேசுனதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அவங்க பேச்சிலேயே எனக்கு தெரியும் அது பெரியார் பேசுனது தான். என்ன அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே பெரியார் 1938 குடியரசு இதழ் அவர் நடத்துகிற தாளிகையில் தனித்தமிழ்நாடு வேண்டும்னு கேட்ட மனுஷன். காட்டு மிராண்டி பாஷை தமிழ் கற்றுக்கிட்டா பிச்சை தான் எடுக்கணும். ஆமாம் சொன்னார். அவரோட பேச்சு அப்படி. காட்டு மிராண்டி பாஷைன்னு பெரியார் சொன்னாரா இல்லையா? சொன்னார். இப்போ கல்வெட்டுக்கள்ல இருக்குதா இல்லையா? இந்த கீழடி ஆராய்ச்சியில் கீரல் எழுத்துக்கள்ல இருக்கா இல்லையா? மதுரை, அம்மா, இந்த மாதிரி எழுத்துக்கள் எடுக்கிறாங்க, படிக்கிறோம். அதைத்தான் இவன் கொண்டு வர மாட்டேங்கிறான். ஐயோ இது இவன் தமிழன் தான் மூத்தவன்னு தெரிஞ்சிருமே அப்படின்னு. இப்போ புரியுதுங்களா? அதனால அவர் பெரியார் அந்தந்த அரசியல் சூழ்நிலையில் பலர் பேசுவாங்க. இப்போ நம்ம குழந்தைகளை பார்த்து நம்ம வீட்டில் திட்டுவோம், சனியனை, தரித்திரம் முடிச்சவனே, இதோ இவர் மன்சூர் அலிகான் இந்த தேதியில் தன் மகனை சனியன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த மாதிரி இருக்குது நீ கேட்கறது. அவர் அப்படித்தான் பேசுவார். அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்காக தமிழின் தோன்மையை தெரிஞ்சதானே, எல்லாம் தெரிஞ்சதானே அவர் தனித்தமிழ்நாடு வேணும்னு சொன்னார்.
அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். கமல் ஸ்பீச் இஸ் மார்வலஸ். ஜந்தர் பந்தர்லேயே நடத்த விட மாட்டேங்கிறாங்க. இங்கே காசு யார் தருவா? இங்கேருந்து 1000 பேர் கூட்டு போனோம். ஃப்ளைட் அவனுக்கு என்ன தனியாக சார்ட்டர்ட் ஃப்ளைட் வச்சுருக்காங்க. இங்கே வந்து நடத்துறதுக்கே எக்மோர்லேருந்து ஒரு வியாபாரத்தை விட்டுட்டு வர்றாரு. இவர் ஐயா எழுத்து பணியை விட்டுட்டு வர்றாரு. இந்த வயசுல எனக்கு தெரிஞ்சு 49 வருஷமா எனக்கு தெரிஞ்சு ராவணன் அப்போ தூய தமிழில் பேர் வைக்கணும்னு பெருஞ்சித்திரனார் ஐயா கூட போராடினேன். அப்பவும் ஐயா வந்திருந்தாங்க. அது ஜந்தர் மந்தரில் போராடினதுனால ஏதாவது பண்ண போறானா? ஒரு ஜந்தர் மந்தரும் நடக்காது. பந்தர் வேலை தான் நடக்கும். बंदर का ये गवर्नमेंट है, बंदर का गवर्नमेंट है, ये बंदर ही खाएगा ना किसी को खाने देगा. இல்லாட்டி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காத ஒரு எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்க திராணி இல்லாத ஒருத்தர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அந்த அம்மா போய் ஏழைகளுக்கு ஒன்றும் இல்லை. அது ஏப்பா திருட்டு மூலம் ஓட்டில் ஆட்சிக்கு வந்தவங்க அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க.